Watch full episodes on Jio Hotstar. Hey zombie tega, go and attack. Boat to Patulu. மோட்டோ வா, நம்ம உடனே இங்கிருந்து போயிடலாம். நாம ஒரு இடத்துல உட்காந்து பேசி யோசிச்சு இதுக்கான வைத்தியம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அவங்கள போய் புடிச்சு கொண்டு வா. ஐயோ பாபுக்குள்ள புடிங்க. நெல்லு நாங்க என்ன ஏறவே இல்லடா. எல்லாரும் என்ன டைட்டா பிடிச்சுக்கோங்க. எப்ப மோட்டோ மகராசா கொஞ்சம் காரணம் இருக்கு. ஓட்டுக்கோ சீக்கிரம் போங்க. மோட்டோ கொஞ்சம் வேகமா ஓட்டு, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட்டு. இப்படா நிப்பாட்டவா இல்ல ஓட்டவா? வேகமா போ. காரு கரெக்டா பிக் பிரதரோட லேப்ல தான் போய் நிக்க போகுது. சாரி, சீக்கிரம் வாங்க. தம்பி என் நண்பா, நீங்க ஜாம்பிஸ கண்காணிச்சுக்கிட்டே இருங்கப்பா. நான் ஆன்டிடோட்டை ரெடி பண்றப்பா. கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணும்பா. பிடிச்சிடுறேன். நம்ம கிட்ட இன்னும் ஒரே ஒரு நைட் மட்டும் தான் தேவை இருக்கு. டாக்டர் ஜட்கா, எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய்யுங்க. டாக்டர் ஜட்கா, சிங்கம் சார் அங்கதான் ஜாம்பியா மாறிட்டாரு. ஆனா அவர் மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காரு. அவர் ஜாம்பியா இருந்தாலும் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. டாக்டர் ஜட்கா, நீ ஆன்டிடோட்டை ரெடி பண்ணு, நான் இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். மோட்டோ, அங்க நானும் டாக்டர் ஜட்கா சாரும் இன்ஸ்பெக்டர் சிங்கம் சார் கிட்ட ஜாம்பிஸ பத்தி சொல்லலான்னு தான்ப்பா போனோம். Hello, Inspector. I am Sombada, the king of zombie. Hey, king of zombie. Not the சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது முடியாத காரியம். என்ன புரியுதா? நல்ல விஷயம். உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயோ அம்மா, அடியாத்து நகம் பட்டுருச்சு. என்னோட நகம் பட்டாலே போதும், யாரா இருந்தாலும் 10 செகண்ட்ல ஜோம்பியா மாறிடுவாங்க. எங்களுக்கு உன்னோட அவசியம் இருக்கு. நீயும் ஜோம்பியா மாறதான் போற. மனுஷன மாதிரி நீயும் தெளிவா பேசுவ, எல்லாத்தையும் ஞாபகமும் வச்சுப்ப. ஏன்னா என்னோட ஜோம்பி ஆர்மிக்காக ஒரு ஆர்மி கமாண்டர்ஸ் தேவைதானே. அதனால அந்த வேலையெல்லாம் நீதான் கவனிக்கணும். இப்படிதான் அவரு ஜாம்பி ஆயிட்டாரு. அப்படியா? அதனாலதான் சிங்கம் சார் ஜாம்பியா மாறினாலும் அவர் மனுஷன் போல பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்கேப்பா. இவன் கேட்க வைக்கப்படுற, நானே சொன்னேன். இவனுக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும், அது கொடுங்க. அவன் சாப்பிட்டான ஆத்மா சாந்தி அடையும். பாருங்க ஏப்பா, இங்க என் உயிரே போய்கிட்டு இருக்கு. நீ என்னடா எங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிய? இந்த நேரத்துல எனக்கு நீ சமோசா பார்ட்டி வர கொடுக்க போறியா? போய் சமோசாவை கொண்டு வா. அது வரைக்கும் உன் மேல கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். அந்த சமோசாவை சாப்பிட்டுடு. சாப்பிட மாட்டேன், எனக்கு சமோசா வேண்டாம். நீ என்னடா கள்ளச்சக்காரனா மாறிட்ட? எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழிய சொல்லாம சமோசாவை வாங்கி கொடுக்குற. எனக்கு சூடா இருக்கட்டும் பாடி, முதல்ல சமோசாவை சாப்பிடு. எதை வேணா பண்ணிக்க, எனக்கு சமோசா வேண்டாம். வேண்டவே வேண்டாம். நான் சாப்பிட மாட்டேன். நீங்க ஜாலியா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. கொஞ்ச நேரத்துல இவன் என்ன முழுசா முழுக போறான். மோட்டு ஏன் சமோசா சாப்பிட மாட்டேங்கிறான்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சமோசால சாஸ் தொட்டு கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவா போல இருக்கு. மோட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்றத. சமோசாவை சாப்பிட்டுட்டு உடனே நீ ஆரம்பிச்சிரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லைங்க. சாரி. சமோசாவை கொண்டு போயிடு, இவங்க சூழ்ச்சி பண்றாங்க.
ஆட்டம் ஆரம்பம். காப்பாத்துங்க. என்னுடைய ஸ்பெஷல் பச்சை டேஸ்ட் பண்ணு. ஐயோமா இப்படி ஒரு மகா பலிய நீ லைஃப்ல முறையா சந்திச்சிருப்ப. மோட்டு பத்துலு மறுபடியும் சோபடாம சும்மா துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துட்டாங்க. இப்ப நீ யார் பக்கம் தான் இருக்க? நான் இவங்க பக்கம் தான் இருக்கேன். இல்ல நான் உங்க பக்கம் தான் இருக்கேன். என்னோட ஜோம்பி படைகளே, அவங்கள பிடிங்க. அவங்கள நானு ஜோம்பியா மாத்தி காட்டுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், ஓட்டு ஆரம்பிச்சுட்டானா நிறுத்தவே மாட்டான்னு. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, இந்த சிங்கம் யார் பக்கம் தான் நிக்கிறான்? ஐயோமா மோட்டு பத்துலோ, நீங்க பெரிய ஆளுங்கதான். நீங்க சும்மா பெரிய ஆளுங்க. ஐயோ அம்மா, நீ எதுக்காக என்னோட காயத்துல மிளகா பொடிய தேய்க்கிற? மோட்டு பத்துலு மறுபடியும் உங்களை நல்லா துவைச்சி எடுத்தாங்க. நீ யார் பக்கம் தான் இருக்க? என் பக்கமா இல்ல அவங்க பக்கமா? இல்ல நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் இருப்பேன். டாக்டர் ஜக்காவோட பேக்கை எடுக்கணும்னா நம்ம சாமிக்கெல்லாம் முன்னாடி போய் தான் ஆகணும். அதனால பத்துலு ஏதாவது யோசி, புரியுதா? ஐடியா நண்பர்களே, கொஞ்சம் அங்க பாருங்க. அப்படி போடு, போடு. ஆனா என்ன தாங்குது, இவ்வளவு ப்ராப்ளம் என்னால வந்துட்டே இருக்கு. டாக்டர் ஜக்கா, உங்க பேக்கை எடுக்கணுமா வேணாமா? கிளம்புங்க. ஓவரா பண்றீங்க ஜாம்பிஸ், இனிமே முடியாது. கஜா கஜா, அருமையான மீன், மீச வச்ச மீன். என்னப்பா கசிதாராம், இந்த நேரத்துல எதுக்கு அந்த மீனை கேட்டுக்கிட்டு இருக்க? ட்ரெயினர்களாக எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா மீன்களை வச்சிருப்போம். உனக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான மீனையே நான் சமைச்சு கொடுக்குறேன். இதோ புடி. மீச வச்ச மீன், அந்த மீன் தான் எனக்கு பிடிக்கும். அடே மோட்டோ, அவன் ஜாம்பியா மாறிட்ட, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எந்த மீன் எனக்கு வேணும்? அவன் மோட்டோ, நம்ம நல்ல மீன் கிடையாது. கசிதாராம், நீ இந்த ஃப்ரெஷ் மீனை சாப்பிடு. இந்தா. இவன் மாய முதல்ல மூடு, முதல்ல இவனை கட்டி போடுங்க. அப்பதான் இவன் வேற யாரையுமே கடிக்க மாட்டான். ஓகே பத்துலு, ஐயா, இவனை இப்பவே கட்டி போட்டுறேன். மீச வச்ச மீன், எனக்கு அந்த மீன் தான் வேணும். என்ன கசிதாராம், இதை வாங்கிக்க. கசிதாராம், ஓடாத நில்லு, சொன்னதை கேளு. மீன் மீன் வேணும். நீ மீன் சாப்பிட ஆசைப்பட்டு இப்ப எங்களை கைமாக்க பாக்குறியடா? பத்துலு, தயவு செய்து அவனை விட்டுடாத. அவனை புடிச்சு வை பத்துலு, அவனை விட்டுடாத. சீக்கிரமா அவனை கட்டி போடு மோட்டோ. இப்ப ஒரு வழியா இவனோட ஆட்டத்தை நாம அடக்கியாச்சு. உன் வாயை கொஞ்சம் மூடுறியா?
பத்துலு நாம சீக்கிரமே கமல்பூர்ல இருக்க சி சைடுக்கு உடனே போய் ஆகணும். டாக்டர் ஜட்கா நீங்க உடனே நம்ம கசினா ராம்காக ஆன்டிடோட்டை ரெடி பண்ணுங்க. பத்துலு நான் போய் உடனே இன்ஜின் டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு வேகமா போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா நான் போக சொல்றேன். இன்ஜின் வரைக்கும் எப்படி போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உடனே டாக்டர் ஜட்காவுக்கு கால் பண்ணு. டாக்டர் ஜட்கா ட்ரெயினை நிறுத்தியாச்சு. சீக்கிரமா நீங்க முன்னாடி கிளம்பி வாங்க. நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். வாபத்துல போலாம். ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம் எல்லாரும் இருந்து ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. பிக் பிரதர் நாங்க உங்க காரை எடுத்துக்கிறோம். அப்புறமா திருப்பி கொடுத்துடுறோம். வண்டியை கொடுங்கடா, வீட்டுக்கு போகணும். தம்பியா நண்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நீ என்ன நிறைய சாப்பிட்டியா என்ன? நிறைய வெயிட் வேற போட்டு வச்சிருக்கப்போ. டாக்டர் ஜட்கா சீக்கிரம் வாங்க. கார்ல ஏறி உட்காருங்க. மொட்டை கிளம்பி சீக்கிரமா கெடு, வண்டியை கெடு. கிட்ட வந்துருச்சு பாரு. சிக்கன் லாலிபாப், தந்தூரி கபாப், சிக்கன் லாலிபாப், சிக்கன் கபாப்னு கேட்டு கேட்டு என்னுடைய காதெல்லாம் வலிக்குது. இனிமே நான் வெஜிடேரியனா மாற போறேன். ஏப்பா மோட்டு கொஞ்சம் நீ ஃபாஸ்டா தான் போயேன். இதை கொஞ்ச நேரம் குடிச்சுக்கிட்டாரு. வெளியில நிலைமை கொஞ்சம் அமைதியாகிற வரைக்கும் நாம இங்க இருக்கிற இந்த ஃபேக்டரிக்குள்ளேயே உள்ள ஒளிஞ்சுக்கலாம். ஓகே. மீச வச்ச மீனும் 3 மீனும் எனக்கு வேணும். ஐஸ்கிரீம் இல்லடா. இந்த கசினாராம ஓட வச்சா நம்ம ஒவ்வொரு உயிரையும் வாங்கிடுவா போல இருக்கு. சிக்கன் தந்தூரி, சிக்கன் கபாப் வேணும். எனக்கு எல்லாமே வேணும். கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோ. நாங்க 2 பேரும் போட்டு பார்த்துலோ. சிக்கன் பீஸ் வேணும். கஜா கஜா. இதோப்பா ஆன்டிடோட் இப்போ ரெடி ஆயாச்சுப்பா. மீச வச்ச மீனும். கொஞ்சம் டைட்டா புடிய. கசினாராம் இங்க இருந்து தவளை மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்காத. மறுபடியும் சொல்ற, பழிவாக்குறத விட்டுடு. இல்லனா நீ செத்து மடிஞ்சிருவ. உன்னுடைய நாட்டு மக்களுக்கே உன்ன அடையாளம் தெரியாது. அம்மா நல்லா யோசிச்சுக்க. இப்ப கூட நேரம் இருக்கு. முதல்ல நீ யோசி. இப்ப அடி வாங்குறியா இல்ல அப்புறமா அடி வாங்குறியா? மோட்டு பத்துலு, நான் தொடர்ந்து உங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன். சொன்னேன்ல, உன்னால மேல இருந்தே சரியா கீழே குதிக்க முடியல. ஆனா நீ மோட்டு பத்துலோ பழிவாக்க கிளம்பிட்டியா? நீ யாரு பக்கம் நிக்கிற? ஆனா நான் உங்க பக்கம் தான் நிக்கிறேன். மோட்டோ வந்துகிட்டே இருக்கேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மறுபடியும் உதவாங்க கிளம்பியாச்சு.
டாக்டர் ஜட்கா சீக்கிரம் வாயில ஊத்துங்க அட சீக்கிரம் ஊத்துங்க நான் இந்த ஆன்டிடோட்ல டேஸ்டே இல்லப்பா இல்லையா இவன் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்கு தேவையில்லாம இப்ப டான்ஸ் ஆடுறான் கசிட்டாராம் என்ன என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நான் சாமியா மாறிட்டேன் எனக்கும் ஆன்டிடோட்ட குடுறா பத்தலும் இப்போ நான் என்னதான் பண்றது தெரியலையே கஜம் கஜா இந்த நடுக்கடல்ல நாம என்னப்பா பண்ணிட்டு இருக்கோம் ஜெய் ஹோ கசிட்டாராம் குணமாயிட்டான்டா ஏப்பா, யாராவது ஏதாவது சொல்லுங்கப்பா எனக்கு என்னதான் ஆச்சோ கசிட்டாராம் நீ முதல்ல அந்த மருந்தை குடி அதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாத்தையுமே விவரமா சொல்லுறேன் பத்தலும் உடனே போட்ட திருப்பு அடடா பத்தலும் கொஞ்சம் ஸ்டேரிங்க பிடிச்சுக்கிறியா போட்டு அங்க பாருப்பா ஐலாண்டு அங்க போயிட்டு நாம ஆன்டிடோட் பழத்தை தேடி ஆகணும் அங்கதான்ப்பா ஒரு விசேஷமான ஒரு மரத்துல அது காய்க்குது எல்லாரும் சீக்கிரமா வாங்க இப்படி நீ கத்திக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுறீங்க நடுவுல இவனுக்கு என்ன ஆகுதுன்னு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இப்போ நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ நாம ஃப்ரூட் உள்ள மரத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தெரியலையே அடைய தம்பி என் நண்பா அந்த ட்ரீ வந்து மத்த ட்ரீயை விடலாம் வித்தியாசமா இருக்கும்பா இங்க எந்த மரம் வித்தியாசமா இருக்கோ அந்த மரத்தை தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும் புரியுதா சரி சரி நீ இழுத்தது போதும் நான் பாத்துக்கிறேன் கொஞ்சம் சாப்பிடு கொஞ்சம் விளையாடு அப்படியே சோம்பியா மாறிடும் கச்சா, இப்ப மோட்டுவோ ஜாம்பியா மாற போறான் இப்ப நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுப்பா என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு என்னோட உலகத்துக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் மோட்டு இன்னும் நேரம் இருக்கு சோப்பாடா அப்புறம் மொத்தமா முழுகிடு மாட்டு இந்த பழத்துடைய ஓவர் டோஸால சோம்பாடவுடைய பவர் எல்லாம் அழிஞ்சு போயிடும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கமும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சோம்பாடவுடைய பவர் போயிட்டாலே எல்லா சோம்பிஸும் குணமாயிடுவாங்கன்னு இதைத்தான் சோம்பாடாவ சொல்லிக்கிட்டு இருந்தானா இந்த ஃப்ரூட்டை எடுத்துட்டு போய் அவனுடைய வாயில எப்படியாவது போட்டுடு அவனை மட்டும் இதை சாப்பிட வச்சிரு போங்க போய் அவங்களையும் சோம்பியா மாத்துங்க இப்போ நீ என் கூடவே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க என்ன இது நான் போய் அட்டாக் தானே பண்ண சொன்னேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லலையே நம்ம ரெண்டு பேர் கதையும் அவ்வளவுதானா கச்சா கச்சா என்னப்பா இங்க காப்பாத்துக்கோ யாராவது என்ன உடம்பு பூரா அரிப்பா இருக்கு என்ன தாங்க முடியல என்ன ஆகுது என்னென்னமோ ஆகுது என்னன்னு சொல்ல தெரியலையே மோட்டு என்னதான் கொடுத்த நீ என் உடம்பு பூரா அரிக்குது உடம்பு பூரா அரிக்குது என்னாச்சுன்னு தெரியலையே ஜாம்பி ஆயிட்டாரா அப்படின்னா ஆன்டிடோட் யார் பண்றது நான் இனிமே ஜாம்பியாக வாழ்ந்தாங்கணுமா கச்சா கச்சா அடடா நான் மறுபடியும் மனுஷனா மாறிட்டேன் அட என்ன தனியா கட்டி குடிச்சிட்டு இருக்கீங்க நானும் உங்களுடைய நண்பன் தானே நாம எல்லாரும் சாமியா மாறி இருந்தோம் இப்ப நாம எல்லாரும் குணமாயிட்டோம் அட ஆமா மோட்டு சிங்கம் சார் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல ஐயோ பா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தெரியும் ஆனா ஜோபடாவோட ஆட்டத்தை நீங்க தான் அழிச்சாகணும் ஏன்னா வேற வழி இல்லையே
என்னுடைய நோயாளிகளுக்கு தப்பா நாங்க நன்றி சொல்லணும். போட்டு பார்த்தலும் நீங்க உங்க உயிரை படைய வச்சு போராடி இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. சரி வாங்க நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.